ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர் புர்ஜி கீழே பிடிபட்டிருக்கானுங்க. 4 பேரையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க. சார். எஸ் கம். இவனுகள் தான் அந்த 4 பேரும். இவனை கொண்டு போய் அந்த செல்லை போடுங்க. என்ன சார் உள்ளே போட போகிறீங்கள? நாங்கள் என்ன நாளை காலையில் வெளியே வந்துடுவோம். எப்பட்றா வெளியே வரவே இல்லை. போடா. என்ன சார் ஸ்டேஷனுக்கு புதுசு, நாங்கள் யார் ஆளுன்னு தெரியாமல் கை வச்சிருக்கேன், ஆழம் தெரியாமல் கால ஊழிகள் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் சார். சொல்லிட்டேன், எங்களை ஒழுங்கு மரியாதையாக வெளியே விட்டுடுறோம். என்ன சொன்ன நீ? இப்போ திருப்பி சொல்லு, என்ன சொன்ன? பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன்டா. ரொம்ப நேரமாக விடுத்து உட்காந்துருக்கேன்டா. இப்போ நீ சொன்னதுனால எழுமினது பேக் பெயின், முதுகு வலி. அப்படி இன்னொன்று சொன்னேன்னா ஆழம் தெரியாமல் காலை விடுறேன்டா. காலை விடுறது ஆழத்தை பார்க்க தான். ஸோ அந்த ஆழத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. யோவேட்டே மேலே கொஞ்சம் செல்ல போடியா. நான் அந்த கேஸ் விஷயமா வெளியே வைப்பேன். கனகராஜ் வந்தா திருட்டு போன கேஸ் ஃபைல் அப்படியே சும்மா இருக்கி அதை வேகமாக பார்த்து கிளியர் பண்ண சொல்லுங்கள். நான் ஒரு நைட்டுக்குள்ளே வந்துடுவேன். உட்காருங்க சார். நேற்றுலேருந்து ஒழுங்காக காணும் சார். நேற்று காலையில் ஸ்கூல் போயிட்டு 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சும் இன்னும் அவங்கள்ட்ட வந்து சேரல சார். நாங்களும் முடிஞ்சு கலத்தாடிட்டோம். அது அவங்கள்ட்ட வந்துருக்கேன் சார். அவர் பண்ணி என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க சார். உங்கள் பொண்ணோட பேர் என்ன? லியா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் விசாரிச்சு பார்த்தீங்களா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நான் கேட்டு பார்த்தோம். அங்கே பார்த்து என்ன சொல்லிட்டாங்க. உங்கள் பொண்ணோட க்ளோஸாக இருக்கிற ரிலேட்டிவ்ஸோட ஃபோட்டோஸையும் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு தகவல் கிடைச்சா சொல்கிறேன். வண்டி எடுங்க, ஒரு இடத்தவும். நீங்கள் டியாவோட கிளாஸ் டீச்சர். டியா லாஸ்ட்டாக ஸ்கூல் முடிஞ்சு யாரோட பொண்ணோட? அண்ணாண்டு ஸ்கூல் முடிங்க போ டியாவோட ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாரு ரொம்ப கோவமா. என்ன பார்த்துக்கு டியாவை கார் அடிய போய் சொல்லிட்டு என்கிட்ட வந்தார். நான் யாருன்னு கேட்டப்போ டியாவோட மாமா வந்தார். அப்போ சைன் பண்ணுற புக் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அவரையும் காணும் டியாவையும் காணும். சார் ஸ்கூல் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கலாம் அதை யாருண்டு? சாரி சார், ஸ்கூலில் சிசிடிவி இல்லை. அப்போது ஸ்கூல் சைடில் எங்கேயாவது சிசிடிவி இருக்கா? எஸ் சார், ஸ்கூலுக்கு ஒப்போ சைடில் இருக்க பேங்கில் இருக்கு. பேங்கில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அர்ஜெண்டாக இன்னைக்கு ஷேர் பண்ணணும். ஓகே. ஹலோ கண்ட்ரோல் ரூம், இந்த காரோட நம்பர்னு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த கார் எங்கே போகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எனக்கு இமீடியட்டாக சொல்லணும். ஃபோன் எடுத்து பார்ப்போம். என்ன வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிட்டியா? அந்த பொண்ணோட மாமா என்ன இது கிடையாது. சார் என்ன நடக்குது? ஹலோ கண்ட்ரோல் ரூம், அந்த காரை ட்ராக் பண்ணதா? ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், கொஞ்சம் இமீடியட்டாக அர்ஜெண்ட்டாக வேணும். ஓகே, ஃபாஸ்ட். ஹலோ. யாரா நீ? டேய் போலீஸ், நான் யாருன்னு தெரிவதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல இருந்து வெளியாயிட்டு என் கேஸ்ல தலையுட்டவனுக்கு லாசாவ கூலிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உன்னோட குழந்தைங்களை நரபலி கொடுக்க போறேன். டேய் சே.
I'm a monster, never ever read my chapter. I'm a gangster, God is my freaking banker. Money's the master, but that's not what I'm running after. Pistol புகழ்கள் கொண்டிருக்கும் நான் ஒருவன். இந்த உலகத்தில் யார் எந்த பகைவன்? நான் ஒரு தனிப்படை, நானே எந்த தலைவன். நான் என்று தனி ஒருவன். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு வைத்தாலும் அதை தடுப்பேன் நான். சுடும் தீமைகளை தினம் அழிப்பேன் நான். இவர்கள் 4 பேரையும் தவிர மற்ற எல்லாரையும் மட்டுக்காங்க. நேற்று ஒரு குழந்தை கிட்னாப் ஆகிருக்கு. அதில் காரோடின டிரைவரை நீ தான் ஒழுங்கு உண்மையை சொல்லிவிட்டு அந்த குழந்தைங்க என்ன சார் கேஸ் காலையில் நீங்கள் செல்ல மாட்டாய். சார் விட்டுருங்க சார். அவர் கேஸ் காலையில் நீங்கள் சார் பலிக்குங்க சார், அடிக்காங்க சார். ஏன்டா அப்படி போய் சொல்கிறாய்? சிசிடிவி ஃபுட்டேஜை போடுங்க. யார் எங்கே அந்த குழந்தை? சார் நாங்கள் எல்லாமே சொல்கிறோம். எங்களுக்கு டெய்லி ஒரு நம்பர் மெசேஜ் வரும். அந்த நம்பர்லேருந்து ஒவ்வொரு பொண்ணுங்களோட ஃபோட்டோவாக அனுப்புவாங்க. அந்த பொண்ணுங்களை நான் கூட்டி போய் அவங்க செல்வதில் பண்ணி கொடுக்கணும். அதிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் மணி வரும். இவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும் சார். உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டா? இன்றைக்கு அமௌண்ட் வர டேட் நாங்கள் ஜெயித்தக்காம தெரியாது. அப்போது இன்றைக்கி அமௌண்ட் வர டேட் நீங்கள் ஜெயிலில் இருக்குது அவனுக்கு தெரியா? அப்போ அமௌண்ட் வந்த உடனே எனக்கு நீங்கள் அந்த நம்பரை ஷேர் பண்ணணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து. இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்திமைக்கெதிராய் நானும் வருவேன். தனி ஒருவனாய் முன் படையெடுத்து. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் வழியும் தோழா. அது நாள் வரும் முன்னே உன்னை வென்று முடிப்பேன். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. ஹலோ சார், நான் கண்ட்ரோல் ரூம்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் அனுப்பிய நம்பர் டைப் பண்ணிட்டேன். அவன் பேர் ருத்ரவீரன். இது குழந்தைங்களை நடப்படி கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்கா? நீ இமீடியட்டா போங்க சார். மனதை கீருடி கொண்டாகத்தில் இருக்கும் முத்திகளை படித்தா காதலிக்க பழகி கொண்டாகத்தில் இல்ல இன்னும் கற்று வைப்போமா ஆசை என்னும் அமுத ஊட்டிலே ஆடி பார்ப்போமா
நேற்று ஃபோன் பண்ணி மிரட்டிங்க, கொன்னுடுவேன், இந்த கேஸில் இருந்து வெளியாண்டு. என்ன பண்ண போகிறேன்? உன்னை துப்பாக்கி எடுத்து போட்டுட்டு போ, ஒரு நிமிஷமே ஆகாது. அந்த குழந்தைங்க உனக்கு என்ன பாவண்டா பண்ணிச்சு? சிரித்து விளையாட வேண்டிய வயசில் உள்ள குழந்தைங்களெல்லாம் பயத்தோட வாழ வச்சுருக்க. நீ அவைய சாவணும், என் கன் எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த குழந்தைங்க எங்கே இருக்கேன்னு சொல்லுடா. நம்மளால் கடைசியில் ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியாமல் போச்சு. சார் என் பொண்ணு கிடைச்சதா? கால வீரனை கொண்டதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு அவன் ஊரை விட்டே போயிட்டான். மக்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க அவன் கால வீரனை கொண்ட பயத்தில் போயிருக்கான்னு. ஆனால் அங்கே வேறொரு சம்பவம் நடந்துச்சு. மக்கள்லாம் கால வீரன் தான் பெரிய கை நினைச்சிட்டு இருந்தப்போ இன்னொரு பெரிய கை அங்கே ஓங்கிச்சு. அவன் தேடின எவிடன்ஸில் அது சிக்கிச்சு. அந்த கையை அவன் ஊர்லேயே வச்செடுக்கிறதுக்கு தான் அவனை தேடி போயிருக்கான். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரமன்னா தரமானவன். உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். விழித்திரையில் பார்த்தா மனம் அறைஞ்சே போகும். நீ தூணா நின்னா ஒரு இனமே வாழும். நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு யுத்தம் இல்லையே, உயிரே உனக்கான் துணியே. வருவேன் ஒரு மக்கள் துணையே, உயிரின் உயிரே. அழியாது மாலின் கணையே, முடியாது அரசன் கரையே. களத்தில் இவர் இருக்கும் வரையே இருக்கும் வயலே. ஒரு பேரே வரலாறு. இவன் வெறி உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் மொழி வணங்காதே.